வணக்கம். ஒரு சின்ன விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு மனசோட நிம்மதியே தொலைச்ச மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த ஓவர் திங்கிங், அதாவது அதிகமா யோசிக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. சரி, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். உங்க மனசுலயும் இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குமா? அதாவது, நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறது, நாளைக்கு என்ன ஆயிடுமோன்னு பயப்படுறது, இதெல்லாம் உங்க மன அமைதியை கெடுக்குதா? அப்போ கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம்தான் இது. அப்போ இந்த ஓவர் திங்கிங்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நேத்து நடந்த சில கசப்பான சம்பவங்களையும் நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற தேவையற்ற பயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறது தான். இதனால என்ன ஆகும்? நம்ம நிகழ்காலத்தோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்துடுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வரும். சரி, இந்த மனப்போராட்டத்திலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கு. வாங்க அந்த கதை மூலியமா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ராணியோட கவலையும் அதுக்கு கிடைச்ச ஒரு அருமையான தீர்வும் என்னன்னு பார்க்கலாம். நிலவரசன்னு ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க ராஜ்யம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா ராணியோட மனசுல மட்டும் எப்பவும் ஒரே கவலை தான். நேத்து என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சே அவங்க நிம்மதியை இழந்தாங்க. தனக்கு, தன்னோட கணவருக்கு, ஏன் இந்த நாட்டுக்கே ஏதாவது ஆகிடுமோன்னு ராத்திரி பகலா யோசிச்சுக்கிட்டே இருந்தது அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. ராணியோட இந்த நிலைய பார்த்துட்டு இருந்த அவங்க கணவர் விக்ரமன் மகாராஜாவுக்கு ரொம்பவே வருத்தமா போச்சு. சரி, தன் மனைவியை எப்படியாவது இந்த கவலையிலிருந்து மீட்கணும்னு முடிவு பண்றார். உடனே தன்னோட புத்திசாலி மந்திரியான அறிவுமணி கிட்ட போய் ஒரு யோசனை கேட்கிறார். அடுத்த நாள் அரசவைக்கு வந்த அமைச்சர் அறிவுமணி கையில ஒரு அழகான ஜாடியோட வந்தார். ராணி கிட்ட போய், மகாராணி, இந்த ஜாடிக்குள்ள ஒரு ரொம்ப அபூர்வமான மந்திர விதை இருக்கு. இது நம்ம நாட்டுக்கே பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை. விடிற வரைக்கும் இந்த ஜாடிக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா அந்த மந்திர விதை கருகி போயிடும் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ராத்திரி ராணிக்கு ஒரு நிமிஷம் கூட தூக்கம் வரல. அவங்க மனசு ஒரே அடியா அலைபாஞ்சது. ஒரு பக்கம் அமைச்சர் சொன்ன அறிவுரை, இன்னொரு பக்கம் அவங்களோட எண்ணங்கள். ஐயையோ, நினைக்க கூடாதுன்னு சொன்னா மனசு அதை பத்தியே தானே நினைக்குது. அந்த விதை எப்படி இருக்கும்? ஒருவேளை கருகி போயிடுமோ? இப்படி விடிய விடிய அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துச்சு. அடுத்த நாள் காலையில ராணி அழுதுகிட்டே அமைச்சர்கிட்ட ஓடி வந்தாங்க. மந்திரி, என்னை மன்னிச்சிருங்க. ராத்திரி முழுக்க நான் அந்த விதைய பத்தியே யோசிச்சுட்டேன். என்னால என் எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியல. அந்த மந்திர விதை நிச்சயம் கருகியிருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அமைச்சரோ அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த ஜாடிய திறந்தார். பார்த்தா உள்ளே ஒண்ணுமே இல்ல. அது ஒரு காலி ஜாடி. அப்பதான் அமைச்சர் சொன்னார், மகாராணி, பாத்தீங்களா, இல்லாத ஒரு விதைய நினைச்சு ஒரு ராத்திரி முழுசும் உங்க நிம்மதிய நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நிஜமான பிரச்சனைய விட அந்த பிரச்சனைய பத்தி நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது தான் நம்மள ரொம்ப அதிகமா காயப்படுத்துது. இந்த வார்த்தைகள் ராணிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு முக்கியமான பாடம். சரி, இந்த கதையில இருந்தே கத்துக்கிட்ட இந்த பாடத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதா? வாங்க, அதுக்கு உதவக்கூடிய ஒரு 5 சிம்பிளான பயிற்சிகளை இப்ப பார்க்கலாம். முதல்ல, டைம் பாக்ஸிங். அதாவது, கவலைப்படுறதுக்குன்னே ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிடுங்க. அந்த நேரத்துல மட்டும் கவலைப்படுங்க. அது முடிஞ்சதும் அடுத்த வேலைக்கு போயிடுங்க. ரெண்டாவது, எதை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. பாருங்க, மழையை நம்மளால நிறுத்த முடியாது, ஆனா கொடை எடுத்துட்டு போகலாம் இல்லையா? அது மாதிரி தான். மூணாவது, உங்க மனசுல ஓடுற எல்லா குழப்பங்களிலும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அப்படி எழுதும்போதான் தெரியும் நம்ம பயம் எல்லாம் எவ்வளோ சின்னதுன்னு. நாலாவது, யோசிச்சுட்டே இருக்காதீங்க, செயல்ல இறங்குங்க. நாம எடுக்கிற எல்லா முடிவும் 100% சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்ஷன் எடுத்தா பயம் போயிடும். கடைசியா, அஞ்சாவது, புதுசா ஏதாவது கத்துக்கோங்க. பாட்டு, சமையல்னு ஏதாவது ஒண்ணுல உங்க மனசை ஈடுபடுத்துங்க. கவனம் தானா மாறிடும். சரி,
கடைசியா நம்ம எல்லாரும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப அழகான விஷயம் இருக்கு. நம்ம மனசு ஒரு அழகான தோட்டம் மாதிரி தாங்க. அந்த தோட்டத்துல பயம்ங்கிற விஷச்செடியை வளர்க்க போறோமா இல்ல நம்பிக்கைங்கிற அழகான பூக்களை பூக்க வைக்க போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கைங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க மனசுங்கிற அந்த தோட்டத்துல நீங்க எதை வளர்க்க போறீங்க? உங்க முடிவு தான் உங்க வாழ்க்கையோட நிம்மதியை தீர்மானிக்க போகுது. நல்லதே நினையுங்க, சந்தோஷமா வாழுங்க.